ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மார்னிங்கே பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் கிளம்பியாச்சு. ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் என் பையனுக்கு வந்து ஹீமோகுளோபின் லெவல் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 1 மந்த் டேப்லெட் வந்து எழுதி கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து பிளட் டெஸ்ட் எடுத்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு 1 மந்த் ஆயிடுச்சு அப்படின்றதுனால இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போயிருந்தோம். ஃபர்ஸ்ட் வந்து வெயிட் செக் பண்ணிட்டு டாக்டர் பார்த்ததுமே அவங்க பிளட் டெஸ்ட்டுக்கு எழுதி கொடுத்துருந்தாங்க. போய் பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தா ரொம்ப பயந்துட்டே இருந்தாங்க, எங்கே இம்ப்ரூவ் ஆகுமோ ஆகாதோ அப்படின்றது ரொம்ப பயமாகவே இருந்துச்சு. ஏன்னா இம்ப்ரூவ் ஆகலை அப்படின்னா அட்மிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பார்த்தா வந்து அவனுக்கு ஃபர்ஸ்ட்டை விட கொஞ்சம் நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. யாருக்காவது என்னென்ன டிஷ்ஷஸ்லாம் நான் கொடுத்தேன் அப்படின்ற டீட்டெயில்ஸ் வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். அப்புறம் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்ததுமே பார்த்தீங்கன்னா குக்கிங் வேலையை ஆரம்பிச்சாச்சு. இன்னைக்கு வந்து சீலா மீன் இருந்ததுனால மீன் குழம்பு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். மீன் குழம்பு வச்சே பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த்துக்கு மேலே ஆன மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே கடகடன் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடகடன் மீன் குழம்பு வைக்க ஆரம்பிச்சாச்சு. மீன் குழம்பு இறக்கும் போது பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு 2 பச்சை மிளகா போட்டிங்கன்னா அதோட வாசனை அதோட டேஸ்ட்டே வந்து கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சமையல் வேலை முடிஞ்சதுமே கையோட அடுப்பை வந்து க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடகடன் க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா என் பையனுக்கும் சாப்பாடு ஊட்டிட்டு நானும் சாப்பிட்டு அவனை தூங்க வச்சாதான் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் கிடைக்கும். சரி ஓகேன்ட்டு அவன்கிட்ட கொஞ்சம் நேரம் நல்லா விளையாடிட்டு குழந்தைய வந்து தூங்க வச்சாச்சு. என்னோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.